ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். ஸோ நம்ம வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஃப்ரீ ப்ரிடிக்ஷன்ஸ் லைவ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இந்த வாரம் நம்ம 12, 11 மற்றும் 12ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் சில நேயர்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதற்கான ஆன்சர் செக்ஷன் தான் இது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதலாவதாக ஒருத்தர் கேட்டிருந்தார், சண்முகம் 24 அப்படின்ட்டு. என்ன கேட்டிருக்காருன்னா, சார் மை சன் ஹரி, ஸோ டேட் ஆஃப் பர்த் 19/8/98 12:36 PM தஞ்சாவூர், ஜாப் அண்ட் மேரேஜ் பற்றி கேட்டிருக்காரு. ஸோ அவருடைய ஜாதகம் பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ 19/8/98 12:36 PM தஞ்சாவூர். ஸோ ஜாதகம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் அண்டு மிதுன ராசி, நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசம் 3ஆம் பாதம். இப்போ இதில் நடந்துட்டுருக்கிற திசை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு புதன் திசையில் புதன் புத்தி இந்த பிப்ரவரி 9ஆம் தேதியோட அடுத்தது கேது புத்தி ஸ்டார்ட் ஆகுது. அது பிப்ரவரி 2000 ஒரு வருடம் இருக்குது, சாலிடாக ஒரு வருடம் இருக்குது. ஸோ இந்த புதன் திசை கேது புத்தி பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவர் 2 கேள்வி கேட்டிருக்காரு, மேரேஜ் ஜாப்னு சொல்லிவிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாப் அப்படிங்கிறது இந்த கேது புத்தியில் கிடச்சிரும். இந்த கேது புத்தி இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த புதன் திசை கேது புத்தியில் கண்டிப்பாக ஜாப் அப்படிங்கிறது உண்டு. கொஞ்சம் வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பை தான் காட்டுது. ஸோ அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்படிங்கிற அமைப்பை காட்டுது. இது போன்ற இடங்களில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது காட்டுது. ஓகேவா? இந்த கேது புத்தியில் இதுக்கு அடுத்த வரக்கூடிய சுக்கிர புத்தி அடுத்த வருடம் 2026 சுக்கிர புத்தியில் ஸோ கன்ஃபார்மாக மேரேஜ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் தெளிவாக இருக்குது ஜாதகத்துக்கு வேலை வாய்ப்பு மற்றும் மேரேஜ் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ரைட். அடுத்த நேயர் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேவி மதிவாணன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுடைய மகளுடைய ஜாதகம்னு சொல்லியிருக்காங்க. 7/5/2002 மாலை 4:34 PM கோயம்புத்தூர். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, திருமணம் எப்போது நடக்கும், மாப்பிள்ளையின் குணம், தொழில், பொருளாதாரம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 கேள்விக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஸோ அதற்கான ஜாதகம் இதை வந்திருக்கு பாருங்கள், இதான். ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் கன்னி லக்னம் கும்ப ராசி அண்ட் பூரட்டாதி 3ஆம் பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிற திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி திசையில் ராகுவோட புத்தி போயிட்டுருக்குது. இந்த வருடம் 2025 செப்டம்பர் வரைக்கும் ராகுவோட புத்தி. ஸோ இந்த ராகு புத்தி திருமணத்தை பண்ணி வைக்குமா? எஸ், கன்ஃபார்மாக பண்ணி வைக்கும் அப்படிங்கிறதான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் ஆல்ரெடி உங்களுக்கு ராகு புத்தி எப்போ ஸ்டார்ட் ஆனது, அதான் விஷயம். சனி திசையில் ராகு புத்தி 2022 நவம்பர்லேருந்து இருக்குது. அன்றைய காலகட்டம் மேரேஜ் இல்லை. ஆனால் 2024 முழுமையாகவே உங்களுக்கு திருமணத்திற்கான காலகட்டம் தான். ஸோ அதனால் போன வருடத்துலேருந்தே உங்களுக்கு திருமணத்திற்கான காலகட்டம் இந்த வருடம் ஏப்ரல் வரை கண்டினியூஸாகவே இருக்குதுங்க. ஸோ கன்ஃபார்மாக மேரேஜுக்கான காலகட்டம் தெளிவாக இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீங்கள் ஜென்மச்சனி அப்படி இப்படின்ட்டு எதுவுமே நீங்கள் நினைக்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. அதனால் இந்த பார்த்துக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. இங்கே ஜென்மச்சனியெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் வேலை செய்யாது, உங்களுக்கு பயப்பட வேண்டாம். அடுத்த பாயிண்ட்டு, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், எப்படி வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஜாதகம் வந்து கன்னி லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் மீனம். ஸோ மீனம்னாலே குருவினுடைய வீடு, குரு கேந்திர பலம் ஏறி நிற்கிது, நல்லா நிற்கிது. ஸோ சாஃப்ட் நேச்சர் இயல்பாகவே இருக்கும். ஸோ பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ஸாங்கிறத விட கொஞ்சம் போல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலை, அரசு சார்ந்த இடங்கள், உயர் பதவிகள், இது போன்ற இடங்களில் நிர்வாகம் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக தான் வருவார். ஒரு சாஃப்ட் நேச்சர் வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர் அப்படிங்கிற அமைப்பை தான் காட்டுது. சரிங்களா? ஸோ ஜாதகம் நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் மேரேஜுக்கான காலகட்டம் இப்போலேருந்தே இருக்குது. 2024 உங்களுக்கு மேரேஜுக்கான காலகட்டம். அது 25 இந்த வருடம் ஆகஸ்ட் வரைக்கும் போது, அதுக்கப்புறமும் உங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே எப்படி வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே ஜென்மச்சனி இதனால தான் ப்ராப்ளம் அப்படி இப்படின்ட்டுலாம் அவங்க ஜாதகத்தை எடுத்து ஓரமாக வச்சுருப்பாங்க. ஆனால் வச்சுருக்க தேவையில்லை. உங்களுக்கு அந்த ஜென்மச்சனிலாம் ஜாதகப்படி பெருசாக வேலை செய்யாது, பயப்படவே வேண்டாம். ஓகே? ஸோ இந்த வருட குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக நிற்கிது. ஸோ அதனால் தைரியமாக இறங்கி திருமணத்திற்கு
முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஸோ நன்றி சார். அடுத்தது யாருன்னு பார்க்கலாங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஷாகன் ஜோஸ் அப்படிங்கிறவர் பல்லாரி கர்நாடகாவிலேருந்து போட்டிருக்காருங்க. ஸோ அவர் பேமெண்ட்லாம் பண்ணிட்டாப்புல, ஆனால் டைம் ஆஃப் பர்த்து விட்டுட்டார். பிளேஸ் ஆஃப் பர்த்து கூட போட்டார், எந்த ஊர் என்ன ஏதுன்னு. ஆனால் டைம் முக்கியமில்ல. ஸோ அவருடைய கேள்வியிலேருந்து சில விஷயங்களை நம்ம அவருக்கு சொல்லலாம். அவருடைய டேட் ஆஃப் பர்த் 25 பிப்ரவரி 93 பல்லாரி கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டைம் ஆஃப் பர்த் மட்டும் கொடுக்கல. அந்த 24 மணி நேரங்களில் அவர் எந்த நேரத்தில் பிறந்தாரோ அப்போ தான் லக்னத்தை நம்ம சூஸ் பண்ண முடியும். அது இல்லை. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, லாஸ்ட் 1 இயராக இஸ் நாட் குட் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ வென் லைஃப் வில் பி குட் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஓகேவா? அப்போ இந்த கேள்வியிலேருந்து நம்ம இவரோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது, நான் டைமிங் எக்ஸாக்டாக தான் போட்டிருக்கேன். இது தவறு. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அன்னைக்கு இதுதான், அதில் ஒரு மாற்றம் கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். என்னது, 2023 மீனராசியும் மற்றும் கன்னி ராசியும் பாதிக்கப்பட்டிருக்குது. அதே போல் 2023 ஸ்டார்டிங்லேருந்து கும்பராசி பாதிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னு பார்க்கும்பொழுது இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், மீனராசியில் 2 கிரகம் சுக்கிரனும் சந்திரனும் நிற்கிது. அதே போல் கன்னி ராசியில் குரு, மொத்தம் 3 கிரகம் அடி வாங்கிடுச்சு. அடுத்ததாக கும்பராசியில் சூரியன் புதன். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு 5 கிரகம் ஜாதகப்படி அடி வாங்கி நிற்கிதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகுது, 9 கிரகங்களில் 5 கிரகம் ஜாதக கோச்சாரப்படி அடி வாங்குது. அதனால் என்ன ஆகும், கடுமையான கெடுபலன்கள் அனுபவிக்கணும். என்ன மாதிரியான கெடுபலன்கள்? ஒரு ஜாதகத்தில் குருங்கிறது தன லாபத்தை பற்றி பேசுவது, பண வரவை பற்றி பேசுவது. சுக்கிரன்கிறது அதன் மூலமாக செலவு செய்யக்கூடிய விஷயங்கள். சுக்கிரனை வைத்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, கணவன் மனைவி உறவு, வண்டி வாகனங்கள், வீட்டினுடைய அமைப்பு, வீடு கட்டும் யோகம் இருக்கா இல்லையா, உங்களுடைய சுகங்கள், இதெல்லாம் பேசக்கூடியது. இந்த 2மே அந்த நான் சொல்லக்கூடிய மீனராசி கன்னிராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன ஆகுது, அதெல்லாம் அடி வாங்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே பணவரவு அடி வாங்கிடுச்சுனாலே மொத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 23 காலகட்டங்கள், 2023 அது அக்டோபர்லேருந்து இந்த மீனராசியும் கன்னிராசியும் அடி வாங்குது. 2023 ஜனவரியிலேருந்து கும்பராசி அடி வாங்குது இன்ன வரைக்கும். இதுதான் பிரச்சனை. ஸோ இது எப்போ சேஞ்சஸ் ஆகும், இதுதான் அவருடைய கேள்வி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மச்சனி வரப்போகுது மீன ராசிக்கு. ஸோ அதனால் இந்த வருடம் ஓரளவுக்கு சரியாகும். இந்த வருடம் 2025 ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். 2026 இருக்கிறதுலே தி பெஸ்ட் பீரியட் ஆஃப் டைம். சரிங்களா? கன்ஃபார்மாக எழுதி வச்சிங்க. 2026 உங்களுக்கு இப்போ இருந்த பிரச்சனைகள், இதுக்கு நாங்கள் லக்னமே தேவையில்லை, எத்தனை மணிக்கு நீங்கள் பிறந்தங்கிறது முக்கியமே தெரியல, அந்த குரு பெயர்ச்சியை வச்சே சொல்ல முடியும். கன்ஃபார்மாக 2026 நீங்கள் ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஒரு ப்ரீத் ஃபீல் ரொம்ப குட்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு காலகட்டம் 2026 வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். அதில் இந்த வருடம் உங்களுக்கு அந்த ஆஃப்டர் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தெரியும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்கள் ஜாதகத்தில் இருந்த பிரச்சனைகள். ஸோ அது சரியாயிடும். ஓகேவா? நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் தசாபுத்திக்குள்ளே போய் ஏன் எதுக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அது நீங்கள் கொடுக்கல. ஸோ நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்ததுனால ஸோ 2 தடவை நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதனால தான் நான் உங்களை சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் போடும்பொழுது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தோடு போடுங்க சார். உங்களுக்கு கிளியராக பார்த்து சொல்கிறேன். அண்ட் தென் சரியாயிடும், பயப்பட வேண்டாம். இதற்கான காரணம் இதுதான். நெக்ஸ்ட் இயரில் இந்த வருடம் இறுதியில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் சூப்பராக இருக்கும். சரிங்களா? பொருளாதார உத்தியோகத்துலேயும் சரி, தொழிலையும் சரி வருமானம் அதிகமாகும். சேவிங்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? நன்றி.